எங்கிட்ட இங்கே 2 விதமான பிளாஸ்டிக் வந்திருக்கு. ஒன்று வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கடைகளில் வாங்குகிற பிளாஸ்டிக்கு, இன்னொன்று வந்து இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கு. இங்கே பச்சை கலரில் போட்டிருக்கிறது தெரியுதா, பச்சை பச்சைன்னு. இப்போ அந்த ரெண்டத்தையும் நம்ம டிகிரேட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். முதல்ல இந்த நார்மல் பிளாஸ்டிக்கு, ஸோ இதை எடுத்து இந்த சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நார்மல் பிளாஸ்டிக் ஒன்றுமே ஆகலை. ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலும் கூட இது ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்குது இந்த பிளாஸ்டிக். ஸோ இப்போது இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஒன்றுமே ஆகலை. ஒருவேளை திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ என்ன சொல்கிறது தெரியலையே. இது ஆகும்னு தானே போட்டிருந்தாங்க, ஆனால் ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. அப்போது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர். இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கு நிஜமாகவே டீக்ரேட் ஆகுமா, இல்லை இவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்காக உருட்டிட்டு திரியிறாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பேக்கை பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆடோ மாடோ அதை சாப்பிடும்போது செத்து போயிடுது, இல்லை கடலில் அந்த பிளாஸ்டிக் வந்து கலக்கும்போது கடல் வாழ் உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுது, இல்லை இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருளை போட்டு அதை கெட்டி போடுறோம் அப்படின்றப்போ அந்த சாப்பாட்டு பொருள் மண்ணுக்கு உரமாக மாட்டேன்னுது. இந்த பிளாஸ்டிக் பேக்கு காற்றுல பறக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கால் சுற்றுச்சூழலில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. பிளாஸ்டிக்கால் மட்டும் கிடையாது, பேப்பரை நம்ம பயன்படுத்துறதுனாலையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா மரங்களை வெட்டி தான் பேப்பர் தயாரிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம புத்தகங்கள் வாங்குறத குறைச்சிக்கிட்டு அந்த புத்தகங்களை ஆடியோ ஃபார்மேட்டில் நம்மளால் கேட்க முடியும் KuKuFM மூலமாக. இந்தியாவோட நம்பர் 1 பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த KuKuFMல 10,000 மணி நேரத்துக்கும் அதிகமான எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் நிறைய கேட்டகரிஸில் புக் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அதையும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை மட்டும் கூட கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு புக் இருக்குது அப்படின்னா அது சில நேரம் ரொம்ப நேரம் கூட இருக்கும், ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேட்குற மாதிரி அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட எல்லா புத்தகத்தையும் நம்மளோட பாக்கெட்டில் வச்சே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். EF50 அப்படின்ற நம்ம சேனல் ரெஃபரன்ஸ் கோடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா 50% ஆஃப் கிடைக்கும் இதோட ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து. நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர் இதுன்னு மட்டும் கிடையாது, நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற நிறைய பிளாஸ்டிக்கு, அதே மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், இது எல்லாமே எதில் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாலிஎத்திலீன் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில். இது க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த பாலிஎத்திலீன் அப்படின்றது. இந்த பிளாஸ்டிக் ஏன் மக்க மாட்டேங்க, இது மக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து தவறான விஷயம். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அயானு, கோல்டு, சில்வரு இதெல்லாம் மக்கிட்டாக இருக்குது. இதெல்லாம் மக்காமல் பல ஆண்டுகளாக இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஜென்ரலாகவே மக்காமல் இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்குது. ஸோ அப்படின்றப்போ அந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம். அப்படின்றப்போ அதை மக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? நம்ம குறிப்பிடுற இந்த பயோடிகிரேட், அதாவது இந்த மக்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா, இப்போ ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம், அந்த தக்காளி நாளடைவில் அழுகி போகுது. அழுகி போகும்போது அது என்ன ஆகுது, அதில் நிறைய பாக்டீரியா, நிறைய உயிரினங்கள் உருவாகுது. அந்த உயிரினம் அந்த தக்காளியை சாப்பிட ஆரம்பிக்குது, திரும்ப அது மண்ணுக்கு உரமாகுது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் எல்லாமே டீக்ரேட் ஆகும், பயோடிகிரேட் தான் ஆகாது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா இதோட தன்மை வந்து குறையும். இந்த பிளாஸ்டிக் நாட்கள் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாகவும் சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட் மூலமாகவும் இதோட தன்மை வந்து மாறும். அப்படின்றப்போ இந்த பிளாஸ்டிக்கும் வந்து டீக்ரேட் ஆகும். அதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இது சுற்றுச்சூழலுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பாக அமையுது. அப்படின்றதுனால தான் இதுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்றது. இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக் இருக்குது இல்லையா, இதில் சில மாற்றங்களை கொண்டு வர்றது மூலமாக பயோடிகிரேடபிள் பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக்கை வந்து உருவாக்குறாங்க. இதில் என்ன மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த பாலிஎத்திலீன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஒன்றோட இன்னொன்று பாண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த எத்திலீன் பாண்டுக்கு இடையில் அயான், நிக்கல், கோபால்ட் இந்த மாதிரி பொருட்களை சேர்க்கும் போது அது நாளடைவில் இந்த பாண்டை உடச்சி இதை தனித்தனி துண்டுகளாகவோ துகள்களாகவோ வந்து மாற்றுது. அதனால தான் இதை பயோடிகிரேடபிள் எத்திலீன் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பயோ பேஸ்டு பிளாஸ்டிக் இல்லை பயோ பிளாஸ்டிக்.
நம்ம நார்மலாக பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இந்த எத்திலீனை பிரித்து எடுத்து திரும்ப அதை வச்சு நம்ம பிளாஸ்டிக் தயாரிக்கிறோம். ஆனால் இந்த பயோ பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட சோர்ஸ் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இயற்கை பொருட்களில் இருந்து இந்த எத்திலீனையோ இல்லை அதுக்கு நிகரான ஒரு காம்போனண்ட்டையோ உருவாக்கி அது மூலமாக பிளாஸ்டிக்கை வந்து தயாரிப்பாங்க. உதாரணமாக கரும்பு, சோளம் இந்த மாதிரி பொருட்கள்லேருந்து அதோட ஸ்டார்ச் எடுத்து திரும்ப அதிலேருந்து எத்திலீனை பிரித்து எடுக்கவோ இல்லைனா PLA அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிலாக்டிக் ஆசிடை எடுக்கிறது மூலமாகவோ இந்த பிளாஸ்டிக்கை வந்து உருவாக்குவாங்க. இந்த பயோ பேஸ்டு பிளாஸ்டிக்லையும் 2 விதமாக இருக்குது. அதாவது இதில் ஒன்று டீக்ரேடாகவும் இன்னொன்று வந்து டீக்ரேட் ஆகாது. சரி, இதில் எதெல்லாம் உண்மையாகவே மக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்த்தது பயோடிகிரேடபிள் பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக். இதில் பாலிஎத்திலீன் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படின்றப்போ இது அந்த பாண்டை தான் வந்து உடைக்குது. பாண்டையும் எந்த அளவில் அவங்க அந்த மெட்டீரியலை பயன்படுத்திருக்காங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி தான் உடைக்கும். ஸோ அது ஒரு சின்ன சின்ன துண்டாக உடைக்கலாம், இல்லை சின்ன சின்ன துகள்களாகவும் உடைக்கலாம். ஸோ அப்படி உடைக்கும் போது அந்த பாலிஎத்திலீன் அப்படியே தான் இருக்கும். அது சின்ன சின்ன துண்டுகளாக மாறி மண்ணோட மிக்ஸ் ஆகி இருக்கும். பயோடிகிரேடபிள் அப்படின்னா ஒரு பாக்டீரியாவோ இல்லை மற்ற உயிரினமோ சாப்பிட்டு இல்லை அது மண்ணாக உரமாக மாறி மற்ற உயிர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியது தான் பயோடிகிரேடபிள். அப்போ இது வந்து பயோடிகிரேடபிள் ஆகலை, ஜஸ்ட் டீக்ரேடு தான் ஆகுது. சின்ன சின்ன துகள்களாக மாறி மண்ணோட கலந்து மிக்ஸ் ஆகி இருக்குது, அவ்வளோதான். அடுத்ததாக பயோ பேஸ்டு நான் டிகிரேடபிள் பிளாஸ்டிக். இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாப்புலரான ஜூஸ் கம்பெனியோட பாட்டில்ஸில் எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அந்த க்ரீன் அப்படின்ற ஒரு சிம்பிளை போடுறதுக்காக, அதாவது பச்சைன்னு பார்த்தோன்னே தான் நம்ம எல்லாத்துக்கும் சுற்றி 10,000 மரம் நிற்கிற மாதிரி தோணுமே, அதனால் அந்த பச்சை கலரை போடுறதுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இது எந்த விதத்துலேயும் டீக்ரேடே ஆகாது. அடுத்ததாக பயோ பேஸ்ட் டீக்ரேடபிள் பிளாஸ்டிக். இயற்கையாகவே மக்கி போகக்கூடிய இயற்கை பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் வந்து இயற்கையாகவே மக்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம இப்போ அதிகமாக அந்த பாலிஎத்திலீன் கேரி பேக்குக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்லெல்லாம் பார்க்க முடியும். இது நிஜமாகவே மக்கி போகக்கூடிய பிளாஸ்டிக் தான். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இது இமீடியட்டாக பேப்பர் மாதிரிலாம் மக்கி போகாது. நிறைய பேர் இதை பேப்பருக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பேப்பரை நம்ம கடல்லையோ இல்லை ரோட்லையோ தூக்கி போட்டோம் அப்படின்னா அதை ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிட்டா கூட அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. அதே மாதிரி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக துண்டு துண்டாக மாறி டீக்ரேட் ஆயிரும். ஆனால் இந்த பிளாஸ்டிக் டீக்ரேட் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியர் வேணும். பேப்பரை நார்மலாக மண்ணில் போடும்போது அது முழுவதுமாக மக்கி போகிறதுக்கு 90 நாள் வரைக்கும் அதிகபட்சமாக எடுத்துக்கும். ஆனால் இந்த பிளாஸ்டிக்கை நம்ம மண்ணில் போட்டு ஃபுல்லாக மூடி வச்சு அதை டீக்ரேட் ஆகிறதுக்கு விட்டாலும் கூட குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது ஆகும் இது கம்ப்ளீட்டாக மொத்தமாக மக்கி போகிறதுக்கு. அப்போ இதை பேப்பரோட கம்பேர் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது. அதே மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த பிளாஸ்டிக் கவரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இதை நம்மளே சாப்பிட்டாலும் கூட ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாப்பிட்டு காமிக்கிறார். நானும் அவர் சாப்பிட்றாரா அப்படின்றத பார்த்துட்டே இருந்தேன். சவைக்கிறாரு முழுங்கின மாதிரியே தெரியல. உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் தான் உருவாகும். இதுவும் ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் மாதிரி தான். இந்த பிளாஸ்டிக்கை எந்த உயிரினம் சாப்பிட்டாலும் அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்றதெல்லாம் போய் இது பிளாஸ்டிக்கை மாதிரியே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்றதுனால கழுத்தில் மாட்டிக்கிறது, தொண்டையில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் உயிரிழப்புகள் ஏற்படும். அதே மாதிரி இது மக்கி போகிறதுக்கு அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இது இருக்கணும். அதாவது ஃபுட் வேஸ்ட்டால் ஃபுல்லாக கவர் ஆகியோ இல்லைனா மணலுக்குள்ளேயோ இல்லைனா தரைக்குள்ளே புதஞ்சோ அந்த மாதிரி இருந்தால் தான் இது 3 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே மக்கி போகும். இதை நம்ம வெளியில் சும்மா தூக்கி போட்டிருந்தோம் இல்லை அதை குப்பை கிடங்கில் கிடக்க அப்படின்னா இது மக்காது. ஏன்னா குப்பை கிடங்கு அப்படின்றது ஒரு லோ ஆக்சிஜன் ஏரியா. ஸோ இந்த பிளாஸ்டிக் எல்லாம் மக்கிறதுக்கு ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படும். இது ஈஸியாக மக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மி. இந்த பயோடிகிரேடபிள் கவர் அப்படின்றது நம்ம தற்கால பிரச்சனையை தீர்த்திருக்கான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது டீக்ரேட் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து அதிகம். அதே மாதிரி இதோட காஸ்ட்டும் அதிகம். இது சேம் வெயிட்டை கேரி பண்ணணும், அந்த பழைய கவரோட மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதோட திக்னஸும் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி இதில் பிரச்சனைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் போகுது. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பேப்பர் கவரு இல்லை துணிப்பை வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதை தயாரிக்கிறதுக்கு வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு இதை தயாரிக்கிறதுக்கு ஆகிற அளவை விட அதிகமாக இருக்குது. யூரோப்பியன் என்விரான்மெண்ட் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பாலிஎத்திலீன் கவரை ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம கையில் வந்து சேர்கிற வரைக்கும் வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 1.6 கிலோகிராம். இதே அளவு வெயிட்டை தாங்கக்கூடிய பேப்பர் பேக், இந்த பேப்பர் பேக் அப்படின்றது மரத்துலேருந்து தான் கிடைக்கிது. ஸோ அதை தயாரிக்கும் போது வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு 5.5 கிலோகிராம் வந்து இருக்கும். அடுத்ததாக துணிப்பை, காட்டன் பேக் இருக்கு இல்லையா, இதை விளைய வைக்கிறதுலேருந்து நம்மளோட கைக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கிற வரைக்கும் அதோட ப்ராசஸில் வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு ஒரு பேகுக்கு 272 கிலோகிராம். உடனே நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ரீயூசபிள் பேக் தானே, நம்ம 10 தடவை ஒரு பேக்கை பயன்படுத்துறதுக்கும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 ரூபா கொடுத்து ரீயூசபிள் பாலிஎத்திலீன் பேக்கை வாங்குகிறோம் இல்லையா, இதை குறைஞ்சபட்சம் 7 தடவையாவது நம்ம ரீயூஸ் பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய பேப்பர் பேக் இருக்கு இல்லையா, அதை 3 தடவையாவது ரீயூஸ் பண்ணணும். காட்டன் பேகு 131 தடவையாவது நம்ம ரீயூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை அந்த பழைய பாலித்தீன் கவருக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட கம்மியாகவோ மெயின்டைன் பண்ண முடியும். பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்கை விட பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இன்னுமே நல்லது. பிளாஸ்டிக்குன்னு ஒரு விலை இருக்குது. குப்பை கிடங்கில் நிறைய பிளாஸ்டிக்கை நம்ம கொண்டு போய் சேர்க்காம அங்கே போடுற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம ரீசைக்கிள் பண்ண அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நமக்கு பிளாஸ்டிக்கே தயாரிக்க வேண்டிய தேவை இருக்காது. அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது. நம்ம எல்லாருமே நிஜமாகவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி விரும்பினோம்னா காட்டன் பேக்கையே பயன்படுத்துங்க. அந்த காட்டன் பேக்கையும் நிறைய தடவை, துணிப்பையை நிறைய தடவை திரும்ப திரும்ப துவைச்சி பயன்படுத்துங்க. எவ்வளவு அதிகபட்சமாக அவங்களால பயன்படுத்த முடியுதோ அவ்வளவு அதிகபட்சமாக பயன்படுத்துங்க. தூக்கி எறிகிற மாதிரி அது பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்காகவே இருந்தாலும் தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கவரை வாங்காதீங்க. எப்போதும் காட்டன் பேக்கை பயன்படுத்துங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.